الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: فمن شهد منكم الشهر فليصمه. وقال النبي صلى الله عليه وسلم: عمل السر أفضل من العلانية، والعلانية أفضل لمن أراد الاقتداء به. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. வேறு அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, மேன்மையும் மகத்துவமும் நிறைந்த பாக்கியமான ரமலான் மாதம் நம்மிடையே வருகை தந்திருக்கிறது. ரமலான் மாதத்தை குறித்து அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி சொல்கிற போது, அதில்தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது என்று கூறுகிறான். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட அந்த ரமலானுடைய மாதத்திலே விசேஷமான ஒரு கடமையையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர ஃபல்யஸும்ஹு. ரமலான் மாதத்திலே யார் ஹயாத்துடன் இருக்கிறார்களோ, உயிருடன் இருக்கிறார்களோ, நோன்பு வைக்கக்கூடிய தகுந்த சூழலை அடைந்திருக்கிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்கிறான். குர்ஆன் இறங்கிய சிறப்பான மகத்துவமிக்க இந்த மாதத்திலே அல்லாஹ் நோன்பிருக்கும்படி சொல்லியிருப்பதிலிருந்து குர்ஆனுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் எளிதாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு நோன்பு நமக்கு ஒரு பயிற்சியாக இருக்கிறது. நோன்பை சரியான முறையில் வைத்து பழகியவர்களுக்கு குர்ஆன் கூறும் வாழ்க்கையை பேணுவது என்பது, அதன்படி வாழ்வது என்பது எளிதாகிவிடும். அதனால்தான் இன்னொரு இடத்தில் கூட நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்ஆன் இந்த மனித சமுதாயத்தை தக்வா நிறைந்தவர்களாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்டது.
அத்தகைய தக்வாவை ஒரு மனிதன் எளிதாக பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நோன்பு பெரிதும் துணை புரிகிறது. அப்படி என்றால் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட அந்த மாதத்திலே குர்ஆன் இறங்குவதனுடைய நோக்கமாக இருக்கின்ற அந்த தக்வா மனிதர்களிடத்திலே எளிதாக வருவதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அது எப்படி பயிற்சி என்பதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரமலானுடைய காலத்திலே நோன்பு வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் எதையும் சாப்பிட முடியும், எதையும் குடிக்க முடியும் என்பதற்கான சக்தியும் வாய்ப்பும் அதற்கான வசதியும் இருந்தும் கூட ஏன் குடிக்காமல் பருகாமல் அழகிய மனைவி தன் முன் இருந்தும் கூட அவர்களிடத்திலே நெருங்காமல் தவிர்த்து கொள்வதற்கான காரணம் என்ன என்றால், எல்லோரிடமிருந்தும் வரக்கூடிய பதில், என்னுடைய இறைவன் இந்த நேரத்திலே இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறான், எனவே நான் செய்வதில்லை. இது நோன்பில் மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லவா? குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட நோன்பை கடைபிடிப்பதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எதை செய்வதானாலும் எதை விடுவதானாலும் என் ரப்பு சொல்லியிருக்கிறான், என் ரப்பு விரும்புகிறான், என் ரப்பு எதிர்பார்க்கிறான் என்பதை சிந்தனைக்கு கொண்டு நீ செயல்பட வேண்டும் என்பதுதான் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்திலே நம்மை நோன்பிருக்கும்படி சொன்னதற்கான தத்துவம். அது மட்டுமல்ல, நோன்பு என்பது 5 கடமைகளிலே மற்ற எல்லா கடமைகளை விட தனித்துவம் வாய்ந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது. நோன்புக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு ஹதீஸின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி என்று அல்லாஹ் கூறுகிறான். நோன்பு என்பது எனக்குரியது, நானே அதற்கு கூலி தருவேன். யதஉ ஷஹ்வதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜலி, தன்னுடைய மனோ இச்சையை, தான் சாப்பிடக்கூடிய வாய்ப்பை, தான் பருகக்கூடிய வாய்ப்பை எனக்காக வேண்டி விடுகிறான். எனக்காக என் மீது உள்ள அச்சத்தினால், என்னுடைய கட்டளையின் மீது உள்ள மரியாதையினால் தான் மனிதன் இதையெல்லாம் செய்கிறான், அதாவது நோன்பை கடைபிடிக்கிறான். எனவே அவனுக்கு நானே கூலி தருவேன் என்று சொல்கிறான். இது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள். எல்லா வணக்கமும் அல்லாஹுக்குரியது தானே, எல்லா வணக்கங்களுக்கும் கூலி தருபவன் அல்லாஹ் தானே. ஆனால் நோன்பை குறித்து மட்டும் ஏன் அஸ்ஸௌமு லீ, நோன்பு என்பது எனக்கே உரியது, நோன்புக்கு நானே கூலி தருவேன் என்று அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், அங்குதான் நமக்கு ஒரு விஷயம் விளங்க கிடைக்கிறது. மற்ற எல்லா வணக்கங்களை விட நோன்புக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. என்ன தனித்தன்மை என்று சொன்னால், நோன்பு என்பது அடியார்களாகிய நமக்கும் படைத்தவனாகிய அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள ஒரு ரகசியம். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம் கடைபிடிக்கின்ற வணக்க வழிபாடுகள் இருவிதமாக இருக்கின்றன. ஒன்று வெளிப்படையானவை, இன்னொன்று ரகசியமானவை. வெளிப்படையான வணக்கங்கள் என்று பார்க்கிற போது 5 கடமைகளில் கூட வெளிப்படையான வணக்கம் என்று பார்த்தால் தொழுகை இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது. இவைகளெல்லாம் வெளிப்படையான வணக்கங்கள். அதாவது நாம் இதை மற்றவர்களுக்கு தெரியாத விதத்தில் செய்து முடிப்பதில்லை, மற்றவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் கடைபிடிக்கிறோம். அந்த 5 கடமைகளிலே இன்னும் 2 இருக்கிறது அல்லவா, ஈமான், இன்னொன்று நோன்பு. இந்த ரெண்டுமே மறைமுகமானது, ரகசியமானது. ஒரு மனிதன் அவனுடைய வெளிரங்க நடவடிக்கைகளை வைத்து அவன் முஃமின் என்று நாம் ஏற்கிறோம், அவனிடத்திலே சராசரியாக ஒரு முஃமினை போன்று நடந்து கொள்கிறோம். ஆனால் அவன் உண்மையிலேயே ஈமான் கொண்டவர் தானா என்பது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரகசியமான ஒன்று.
அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முஸ்லிம்களுடைய பட்டியலிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த, முஸ்லிம்களுடைய கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்பட்ட சில பேர் நயவஞ்சகர்களாக, முனாஃபிக்குகளாக இருந்தார்கள். அவர்கள் உண்மையில் முஃமின்கள் இல்லை என்று அல்லாஹ்வே கூறும் அளவுக்கு முஸ்லிம்களோடு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் ஈமான் என்பது ஒரு வருடத்தில் இருக்கிறதா, அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற எல்லா விஷயமும் அல்லாஹுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையிலே உள்ள ரகசியமாகும். அதே போன்றுதான் நோன்பும் நமக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள ரகசியம். ஒரு மனிதன் நான் தொழுதேன் என்கிறார், நான் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதேன் என்கிறார். அதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்டால், இந்த பள்ளியிலே இன்ன நபருக்கு பக்கத்திலே தொழுதேன், அவரிடத்தில் கேட்டு பாருங்கள் என்று அவர் சொல்லலாம். அல்லது அந்த பள்ளியிலே அன்றைய தினத்திலே இன்ன இமாம் தொழு வைத்தார், இன்ன ரக்காத்திலே இன்னென்ன சூறாவை ஓதினார். இப்படி தொழுகை, ஜகாத்து, ஹஜ்ஜி இந்த வணக்கங்களை எல்லாம் செய்து முடித்த ஒருவர் நான் அதை செய்து முடித்தேன் என்பதற்கு ஆதாரம் காட்ட முடியும். ஆனால் நோன்பு வைத்திருக்கிற ஒரு மனிதன் நான் நோன்புதான் என்று சொல்லலாமே தவிர நோன்புதான் வைத்திருக்கிறார் என்பதை வெளியிலே காட்ட முடியாது. எப்படி காட்ட முடியும்? நோன்பாளி என்று ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரணத்தினால், நம்மளோடு எழுந்து சஹர் நேரத்தில் சாப்பிடுகிறார் என்கிற காரணத்தினால் மட்டும் ஒருவர் நோன்பாளியாகிவிட முடியுமா? நோன்பு என்பது ஒரு சிறப்பான வணக்கம், அது விசேஷமான வணக்கம். ஒரு விதத்திலே 5 கடமைகளிலே தனித்துவம் வாய்ந்தது. எப்படி என்று சொன்னால், அது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு ரகசியமான வணக்கம். இப்போ நான் விஷயத்திற்கு வருகிறேன். நாம் செய்து முடிக்கின்ற வணக்க வழிபாடுகள் 2 விதமாக இருக்கிறது அல்லவா? வெளிப்படையானவை, ரகசியமானவை. இந்த 2லே எது சிறந்தது என்று பார்க்கிற போது ரகசியமாக செய்யப்படக்கூடிய வணக்கம்தான் ஆக சிறந்தது. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். வெளிப்படையாகத்தான் நிறைவேற்ற முடியும் என்கிற அந்த மாதிரியான அமல்கள், வெளிப்படையாக கடைபிடிக்கக்கூடிய அமல்கள் கூட கூடுமானவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒழித்து செய்வது என்பது சிறப்பு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை இருக்கிறது. தொழுகையை பொறுத்தவரை ஃபர்லான தொழுகையும் கடைபிடிக்கின்றோம், நஃபிலான வணக்கங்களிலும் தொழுகைகளிலும் ஈடுபடுகின்றோம். இதில் சிறந்த தொழுகை எது என்று பார்த்தால் ரகசியமாக தொழும் அந்த தொழுகைதான். குறிப்பாக இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற சமயத்தில் யாருக்கும் தெரியாத விதத்தில் தஹஜ்ஜத் தொழப்படுகிறதல்லவா, அது சிறந்த தொழுகை என்று பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸுடைய தொடரிலே இப்படி சொன்னார்கள், வஅஃலலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா ஸலாத்துல் லைல். ஃபர்லான தொழுகைக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த தொழுகை என்று ஒன்று இருக்குமானால் அது இரவு தொழுகை, அதுதான் தஹஜ்ஜத்துடைய தொழுகை. காரணம் என்ன என்றால் இதுதான். மற்ற நேர தொழுகைகள், மற்ற வணக்க வழிபாடுகள், ஒருவர் இஷ்ராக் தொழுகிறார், லுஹா தொழுகிறார், அல்லது ஒவ்வொரு வக்தினுடைய சுன்னத்து நஃபில்களை எல்லாம் தொழுகிறார் என்று சொன்னால் அதெல்லாம் மற்றவர்களிடமிருந்து முழுக்க முழுக்க ஒழித்து தொழுவதில்லை, தொழ முடிவதில்லை. ஆனால் தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது எல்லோரும் நித்திரையில் தூக்கத்தில் இருக்கிற சமயத்தில் தான் மட்டும் எழுந்து தொழுகிற போது தன்னுடைய வணக்கம் தனக்கும் தன்னுடைய ரப்புக்கும் மட்டும் தெரிகிறது என்கிற நிலையில் அது நிறைவேற்றப்படுகிற காரணத்தினாலே அது சிறந்ததாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள், அமலு சிர்ரி அஃவலு மினல் அலானியா. ரகசியமாக செய்யப்படுகின்ற வணக்கம் வெளிப்படையாக பகிரங்கமாக விளம்பரம் செய்து செய்யப்படுகின்ற வணக்கங்களை விட சிறந்தது. அதனால்தான் வெளிப்படையாக நிறைவேற்றப்படும் அமல்களுள் கூட எவ்வளவு ரகசியத்தை மேற்கொள்ள முடியுமோ அவ்வளவு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே பல வணக்க வழிபாடுகளை குறித்து சொல்லிவிட்டு அதற்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பது பற்றி சொல்கிறான். ஆனால்
இன்னதுதான் நன்மையாக கிடைக்கும் என்று ஒரு மனிதன் யூகிக்க முடியாத, கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு பிரம்மாண்டப்படுத்தி ரகசியம், அது என்ன பலன், அது என்ன நன்மை என்பது ரகசியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வணக்கத்திற்கான நன்மையை சொல்லுகிறான் என்று பார்த்தால் அது தஹஜ்ஜுடைய தொழுகையை பற்றி தான் சொல்கிறான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்கிற அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இரவு நேரங்களிலே தான் தூங்கக்கூடிய அந்த படுக்கையிலிருந்து விலகி அல்லாஹு தஆலாவை அச்சத்தோடும் ஆதரவோடும் யார் வணங்குகிறார்களோ, இன்னும் தர்மம் செய்கிறார்களோ அவர்களை பற்றி சொல்லி வருகிற போது அவர்களுக்காக கண்குளிர்ச்சியான இன்பங்கள் என்ன மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை யாரும் அறிய மாட்டனர். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அஅயுன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்கின்ற நன்மையான காரியங்களுக்கு கூலியாக கண் குளிர்ச்சி தரக்கூடிய இன்பங்கள் என்னென்ன ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். குர்ஆன் ஷரீஃபிலே என்ன நன்மை என்பதையே ரகசியமாக வைத்து பேசக்கூடிய வசனம் இதுதான். அந்த கூலி என்பது எதுக்கு கிடைக்கிறது, யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அமல்களை ரகசியமாக செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போல சுவனவாசிகளை பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்திலே கூறுகிற போது கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், இரவு நேரங்களிலே குறைவாகவே தூங்குபவர்களாக இருந்தார்கள். அப்போ மற்றவர்களெல்லாம் சராசரியாக தூங்கக்கூடிய அந்த நேரம் அளவுக்கு தூங்காமல் எல்லோரும் தூக்கத்தில் கழிக்கக்கூடிய அந்த சில நேரங்களை கூட வணக்கத்தில் கழிப்பவர்கள் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இன்னொரு ஹதீஸில் இரவு நேர தொழுகை என்பது பகலில் தொழும் தொழுகையை விட சிறப்பு வாய்ந்தது. எது போல என்று சொன்னால், பகிரங்கமாக தர்மம் செய்வதை விட ரகசியமாக தர்மம் செய்வது எப்படி சிறந்ததோ அதுபோல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இதிலேயே நமக்கு ரெண்டு விஷயம் சொல்லப்படுகிறது. ரகசியமாக செய்யப்படுகிற தர்மம் தான் மற்றவர்களுக்கு தெரியும் விதமாக செய்யப்படும் தர்மத்தை விட சிறந்தது. இது எப்படி சிறந்ததோ இதே போல மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் செய்யப்படுகின்ற தொழுகையை விட மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாமல் மற்றவர்களெல்லாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ரகசியமாக தொழும் தொழுகைதான் தொழுகைகளிலேயே சிறந்தது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதே போன்று தர்மத்திலும் கூட, தர்மம் என்பதும் வெளிப்படையாக செய்யப்படுகின்ற அமல் தான் நடைமுறையிலே, அதிலும் கூட கூடுமான வரை எவ்வளவு அதில் ரகசியம் மேற்கொள்ள முடியுமோ அவ்வளவு ரகசியமாக செய்வது சிறப்பாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல் ஜாஹிரு பில் குர்ஆனி கல் ஜாஹிரி பிஸ் ஸதகா. குர்ஆன் சப்தமிட்டு ஓதக்கூடியவர் பகிரங்கமாக தர்மம் செய்பவர் போல. மற்றவர்களெல்லாம் பார்க்கும் விதத்திலே தர்மம் செய்தால் அது தர்மத்திலே நன்மையிலே ஒரு தரம். வல் முஸிர்ரு பில் குர்ஆனி கல் முஸிர்ரி பி ஸதகா. குர்ஆனை மௌனமாக மெதுவாக தான் கேட்கும் அளவுக்கு மட்டும் ஓதிக்கொண்டிருப்பவர் ரகசியமாக தர்மம் செய்பவரை போல. இதிலும் நமக்கு ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. ஒருவர் சப்தமிட்டு குர்ஆன் ஓதுவது சிறந்ததா, மெதுவாக குர்ஆன் ஓதுவது சிறந்ததா என்றால் மெதுவாக குர்ஆன் ஓதுவது தான் சிறந்தது. அதை கூட ஓமானத்தோடு ஒப்பீட்டு முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது எது மாதிரி என்று கேட்டால், ரகசியமாக செய்யப்படுகின்ற தர்மம் பகிரங்கமாக செய்யப்படுகின்ற தர்மத்தை விட சிறந்ததல்லவா, அதுபோல. அப்போ இங்கேயும் கூட நமக்கு ரகசியமாக செய்யப்படுகின்ற குர்ஆன் ஓதுதல் என்ற அந்த அமலும் சிறப்புடையதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே தர்மத்தை பற்றி இப்படி சொன்னார்கள், சதகத்து சிர்ரி துத்ஃபிஉ கலபர் ரப்பி. ரகசியமாக செய்யப்படும் தர்மம் ரப்பாகிய அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். தர்மத்திற்கென்று தனி சக்தி இருக்கிறது. நம்மிடம் ஏற்பட்ட பாவங்களினால் அல்லாஹ் நம் மீது கோபம் கொண்டிருப்பான் என்று சொன்னால் நாம் செய்கின்ற தர்மத்தின் மூலம் அந்த கோபம் தணிக்கப்படும்.
அந்த கோபம் அல்லாஹ்விடமிருந்து நீங்கி விடுகிறது. அப்படிப்பட்ட பலனை பெற்றுத்தரக்கூடிய தர்மம் எத்தகைய தர்மம் என்று சொன்னால் ரகசியமாக செய்யப்படுகின்ற தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனிலேயே அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிடுகிறான், இன் துபுது சதகாத்தி ஃபைனே இம்மாஹிய, நீங்கள் தர்மங்களை பகிரங்கமாக செய்தால் அதுவும் நல்லதுதான். வஇன் துஃபூஹா வ துஹல் ஃபுகரா, அந்த தர்மங்களை நீங்கள் ஒழித்து ரகசியமாகவும் அதை ஏழைகளுக்கு கொடுத்தும் வந்தீர்கள் என்று சொன்னால் ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு அதிக பலனை பெற்று தரக்கூடிய முறையிலே ஆக சிறந்த ஒரு அமலாக இருக்கும் என்று அல்லாஹ்வும் கூறுகிறான். கணித்துக்குரிய பெரியவர்களே, இந்த விஷயங்களை எல்லாம் நான் இங்கே சொல்லிக் கொண்டிருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் கடைபிடிக்கின்ற அந்த அமல்கள் இருவிதமாக இருக்கிறது. பகிரங்கமாக நிறைவேற்றப்படக்கூடிய அமல்கள் ஒரு வகை, ரகசியமாக நிறைவேற்றப்படுகின்ற அமல் என்பது இன்னொரு வகை. இந்த இரு வகையான அமல்களிலே அல்லாஹு தாலாவிடத்தில் மிக சிறந்தது எது என்று கேட்டால் ரகசியமாக செய்யப்படுகின்ற அமல் தான் சிறந்தது. அதுதான் மனிதனுக்கு பல்வேறு வகையான பலனையும் பல்வேறு வகையான சவாபையும் பெற்றுத்தர வல்லது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ், இதற்கு முன்னரும் நாம் இதை கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த பூமியை ஆரம்பத்திலே தண்ணீரில் படைத்தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறது, அதில் ஒரு உருண்டையான பந்தை போட்டால் அந்த பந்து நிலை கொண்டு நிற்காது, உருண்டு கொண்டிருக்கும், ஆடிக்கொண்டிருக்கும், தடுமாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல அல்லாஹு தஆலா பூமியை படைத்து தண்ணீரிலே தான் ஆரம்பத்தில் படைத்தான். அவ்வாறு படைத்த போது பூமி ஆட ஆரம்பித்தது, அசைந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த பூமியின் மீது ஆங்காங்கே மலைகளை நிறுவினான். மலைகளை நிறுவிய உடனே அந்த பூமி நிலை கொண்டது, ஒரே அமைப்பில் அப்படியே நின்று கொண்டது. இதை பார்த்து மலக்குமார்களுக்கு ரொம்ப ஆச்சரியமானது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பூமி, இந்த பூமி ஆடிக்கொண்டிருந்தது, தடுமாறி கொண்டிருந்தது. ஆனால் அல்லாஹ் மலையை படைத்த உடனே அப்படியே நிலை கொண்டு விட்டது. எவ்வளவு பெரிய சக்தி மலைக்கு இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், உன்னுடைய ஆச்சரியமான படைப்பு என்பது இந்த மலையோடு முடிந்து விடுகிறதா, அல்லது அதையும் தாண்டி இன்னும் வியக்கத்தக்க வேற ஏதாவது படைப்புகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக மலக்குமார்கள் கேட்டார்கள், யா ரப்பி ஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினல் ஜிபால், உன்னுடைய படைப்புகளிலே மலைகளை விடவும் பலம் வாய்ந்தது ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டதற்கு ஆம் இருக்கிறது, இரும்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். உண்மைதான், மலைகளை கூட சுக்குநூறாக்கக்கூடிய சக்தி இரும்புகளுக்கு இருக்கிறது. அப்போ மலையையும் விட பலம் வாய்ந்த இரும்பு இருக்கிறது என்று சொன்னவுடன் மறு கேள்வி கேட்கிறார்கள், யா ரப்பி ஃபஹல் மின் ஹல்கிக ஷைஉன் அஷத்து மினல் ஹதீத், உன்னுடைய படைப்புகளிலே இரும்பை விடவும் பலம் வாய்ந்தது ஏதாவது இருக்கிறதா? ஆம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். அந்த இரும்பையும் பழுக்க காய்ச்சி விடக்கூடிய, தேவைக்கேற்ப வளைத்து விடக்கூடிய அல்லது கேஸ் வெல்டிங் போன்ற இயந்திரங்களில் பயன்படுத்தி துண்டு துண்டாக ஹல்வாக்கள் போல, ஹல்வா துண்டு போல வெட்டிவிடக்கூடிய அளவுக்கு நெருப்பின் தன்மை இருக்கிறது. இரும்பையும் மாற்றிவிடக்கூடிய ஒரு சக்தி நெருப்புக்கு இருக்கிறது. அல்லாஹ் அவ்வாறு சொன்ன உடனே நெருப்பை விட சக்தி வாய்ந்த படைப்பு ஆச்சரியமானது ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டபோது தண்ணீர் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். எவ்வளவுதான் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தாலும் கூட அதன் மீது தண்ணீர் ஊற்றப்படுமானால் அந்த நெருப்பு அணைந்து விடுகிறது, அதனுடைய உஷ்ணமும் அதனுடைய வெப்பமும் குறைந்து விடுகிறது, இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ அந்த நெருப்பையே மிஞ்சுகின்ற ஒரு சக்தியும் ஆற்றலும் தண்ணீருக்கு இருப்பதனால் நெருப்பை விட தண்ணீர் சக்தி வாய்ந்தது என்று அல்லாஹ் சொன்னான். அதற்கடுத்து மலக்குகள் கேட்டார்கள், தண்ணீரை விட சக்தி வாய்ந்த படைப்பு ஏதாவது உன்னுடைய படைப்புகளிலே இருக்கின்றதா என்று கேட்டபோது ஆம் காற்று இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். உண்மையும் அதுதானே,
தண்ணீரை விட காற்று சக்தி வாய்ந்தது. ஓர் இடத்தில் இருக்கின்ற தண்ணீரை அழுத்தமான காற்றுகள் வந்தால் அங்கிருந்து அது வேறு இடத்திற்கு சிதறடிக்க செய்து விடுகிறது. மழைகள் பொழிவதே காற்றினுடைய துணையோடு தான். மேகங்களை தேவையான இடத்திற்கு அல்லாஹ் ஓட்டி செல்வதற்கு காற்றை ஒரு காரணமாக வைத்திருக்கிறான். மிக பெரிய சூறாவளி காற்றுகள் எல்லாம் வந்தால் கடல் அங்கே கிடக்கின்ற தனி தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அடித்து செல்லப்படுகிறது காற்றுடைய அழுத்தத்தினால். அதே போல குறைந்த தண்ணீரை ஒரு இடத்தில் வைத்தோம் என்று சொன்னால் அந்த இடத்துல அதிகமாக காற்று வீசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் மிக சீக்கிரமாக அந்த தண்ணீர் காலியாகிவிடும். அந்த தண்ணீரையே காலி செய்துவிடக்கூடிய சக்தியும் காற்றுக்கு இருக்கிறது. இப்படி மலை பலமானது என்று நினைத்தார்கள், அதைவிட சக்தி வாய்ந்ததாக இரும்பு இருக்கிறது. இரும்பு பலமானது என்று நினைத்தார்கள், அதைவிட சக்தி வாய்ந்ததாக நெருப்பு இருக்கிறது. அதையும் விட சக்தி வாய்ந்ததாக தண்ணீர் இருக்கிறது. அதைவிட சக்தி வாய்ந்ததாக காற்று இருக்கிறது. இவைகள் எல்லாத்தையும் விட பலம் வாய்ந்த வேறு ஏதாவது படைப்பு இருக்கிறதா என்று கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான், ஆதமுடைய மகன் இருக்கின்றான். ஆதமுடைய மகன் எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைத்து விடாது. தான் வலது கையினால் தர்மம் செய்கிறான், அது தன் இடது கைக்கு கூட தெரியாமல் செய்கிறான் என்றால் அந்த மனிதனுக்கு கிடைக்கின்ற சக்தி இருக்கிறதே இவைகள் எல்லாத்தையும் விட பலமானது என்று அல்லாஹு தாலா பதில் சொன்னதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, ஒரு தர்மம் என்பது தர்மம் மட்டுமல்ல, மற்ற எந்த வகையான நன்மையாக இருந்தாலும் அது எவ்வளவு நம்மால் ஒளிவு மறைவாக செய்யப்பட முடியுமோ அந்த அளவுக்கு அதை ஒளிவு மறைவாக ரகசியமாக செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக நோன்பு என்பது இயல்பாகவே ஒளித்துதான் செய்யப்படுகிறது. அதை நாம் பகிரங்கப்படுத்தவே முடியாது. நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதை வெளியே காட்ட முடியுமா என்றால் காட்டவே முடியாது. அதனால்தான் அல்லாஹு தாலா மற்ற எல்லா அமல்களிலிருந்து நோன்பை மட்டும் தனிமைப்படுத்தி தனியாக சிறப்புப்படுத்தி அஸ்ஸௌமுலி, வேறு வணக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுவது எனக்காக வேண்டித்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விதி இருந்தாலும் கூட மனிதனுக்கு பல நேரங்களில் அது வேறு சில நோக்கங்களும் கூட கலந்து விடுகிறது. ஆனால் ஒரு மனிதன் நோன்பு வைப்பானானால் நிச்சயமாக அவன் எனக்காக வேண்டி மட்டும்தான் வைக்க முடியும். அதில் விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்காக மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வைக்கிறான் என்று சொல்வதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் மற்றவர்களுக்கு காண்பிக்கவே முடியாத ஒரு நோன்பை குறித்து இவன் மற்றவர்களுக்காக வைக்கிறான் என்று எப்படி சொல்ல முடியும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா கூறிய இந்த ஹதீஸை சொல்வதன் மூலம் நமக்கு இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவே அங்கு தெளிவாக சொல்லிவிடுகிறான், யதஉ ஷஹ்வதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜலி, எனக்காக வேண்டித்தான் தான் தன்னுடைய இச்சையை அடக்கிக் கொள்கிறான், தன்னுடைய சாப்பிடக்கூடிய வாய்ப்பையும் தவிர்த்து கொள்கிறான், தான் அருந்துவதற்கு தாகங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு தேவையான பானங்கள் இருந்தாலும் கூட அருந்தாமல் அவன் விட்டு விடுகிறான். இவைகள் எல்லாமே எனக்காக, என் மீது உள்ள அச்சத்திற்காக, நான் வாக்களித்திருக்கிற சவாபை பெற வேண்டும் என்பதற்காக, என்னுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக, என்னுடைய உயர்தரமான சொர்க்கத்துக்குரியவனாக ஆக வேண்டும் என்பதற்காக. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அப்படி தனித்தன்மை வாய்ந்த அந்த நோன்பை கடைபிடிக்கக்கூடிய, அதுவும் கடமையான நோன்பை நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பாக்கியம் நிறைந்த ரமதான் நம்மிடத்திலே வருகை தந்திருக்கிறது. நாம் அதை நழுவ விட்டுவிடக் கூடாது. ரமதான் என்பது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த மகத்துவமிக்க ஒரு மாதமாக இருக்கிறது. அது ஷஹ்ரே முபாரக் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். பாக்கியம் நிறைந்த மாதமாகிய இந்த ரமதானிலே நோன்பு, இன்னும் பல அமல்கள், இரவு நேரத்தில் தராபி தொழுவது, தான தர்மங்கள் செய்வது, குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது, திக்ர் தஸ்பீஹுகள் செய்வது, இஸ்திக்ஃபார் ஓதுவது, அல்லாஹு தாலாவிடத்திலே அவனுடைய பேருரலை வேண்டி அதிகமான நேரங்கள் துஆ செய்வது, குறிப்பாக சஹருடைய நேரத்தில் சாதாரண காலங்களில் தஹஜ்ஜத் தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு கூட ரமதானில் அது எளிதாக கிடைத்து விடுகிறது. சஹர் உணவுக்காக வேண்டி எழுந்திருக்கக்கூடிய அவர்கள் பாங்குக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே அல்லது அதைவிட முன்பாக தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எளிதாக கிடைக்கிறது. அதே போல அந்த நேரத்தில் துஆவையும் நாம் கேட்டு அல்லாஹு தாலாவிடத்தில் அருளை வேண்ட வேண்டும்.
குறிப்பாக நோன்பு திறக்கக்கூடிய நேரம் என்பது துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏற்ற நேரம் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே இஃப்தாருடைய நேரத்திலே நாம் கண்ட கதைகளை பேசி நம்முடைய பொன்னான நேரத்தை வீணடித்து விடாமல் ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பு துஆவிலே நாம் ஈடுபடுவதை வழமையாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் அங்கீகரித்து அதற்கு பரிபூர்ணமான பலன்களையும் நலன்களையும் நன்மைகளையும் தந்து அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.